வாணலியில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கொஞ்சமாக பச்சைப்பயிறு வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. வறுத்தெடுத்த அந்த பச்சைப்பயிறு வந்து ஒரு 2, 3 தடவை கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சைப்பயிறு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4, 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது வாணலியில் கடுகு கொஞ்சமாக தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு தாளித்து கொஞ்சமாக சீரகம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமாக பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு இது வணங்கின உடனேவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு விஸ்கு அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமாக நம்ம கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பச்சைப்பயிறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அங்கங்கே பச்சைப்பயிறு தெரியறப்ப நம்ம கடிச்சு சாப்பிடல டேஸ்ட்டு சூப்பராக